நாங்க அரசியல் செய்ய வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது பதவிக்காக அல்ல, மக்களுக்கான உதவிக்காக. ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழித்து வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வர நினைப்பது மக்களுக்கு சேவை செய்யவா? எதற்காக? எதற்காக? நீ லஞ்சம் வாங்கு, பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம் போட முடிஞ்சு. ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி விட்டுருங்க. அது குற்றம் இல்லைன்னு சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் தான் வாங்குறா, எல்லாரும் பண்றா. பிறகு ஓட்டுக்கு காசு வாங்குறதுல ஆரம்பிக்குது தம்பி ஊழல் லஞ்சத்துக்கான விதை. ஓட்டுக்கு காசு கொடுக்கறான்ல, அங்க ஊண்டப்படுகிறது ஊழல் லஞ்சத்திற்கான விதை. ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழித்து வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வர நினைப்பது மக்களுக்கு சேவை செய்யவா? எதற்காக? 100 கோடி செலவழித்தால் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு. அதனாலதான் மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. என் உடன் பிறந்தார்களே, செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும். அது இருந்தா போதும். என்ன கேட்பாங்களா, என்ன நீங்க யாரோட கூட்டணி போக மாட்டேங்கிறீங்க? கூட்டணி போய் ஏதாவது ஒரு இது பணம் இல்லாமல் எப்படி அரசியல் செய்வீங்க? கூட்டணிக்கு போனால் தான் 400 கோடி 500 கோடி கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறதுன்னு. நாங்கள் கட்சி நடத்துவது பணத்துக்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக. நாங்க அரசியல் செய்ய வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது பதவிக்காக அல்ல, மக்களுக்கான உதவிக்காக. நான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன்னு நினைக்கக்கூடாது. நாம் தமிழர் என்பது எங்கள் கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். அதை புரிஞ்சுக்கணும். அது அறிவுறுத்துவாங்க நமக்கு, அக்கறையோடு சொல்றது மாதிரி சொல்லி. இவன் ஒருத்தன் தனியா நின்று கத்திக்கிட்டு இருக்கானா, இவனை எப்படி காலி பண்றதுக்கு தான் அந்த வேலை. யாரோடவாது போ. இந்த பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா, யாரோட வைக்கலாம்னு சொல்லுங்கன்னா பதில் இல்லை. நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், அதானே முதல்ல இருக்கிற ஆளுகளை எல்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சா தான் அது ஒழியும். ஒழிக்க முடியாது, அது ரொம்ப கடினம். இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேளுங்க. ஊழல் லஞ்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கும் மண்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்தில் அமர்ந்து விட்டால் அடுத்த நொடியில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். நீ லஞ்சம் வாங்கு, பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம் போட முடிஞ்சு. அடுத்த சட்டம் 3 தலைமுறைக்கு உன் குடும்பத்தினர் எவருக்கும் அரசு வேலை கிடையாது. எப்படி? அதாவது அண்ணன் வந்து அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறைன்ட்டான் பாருங்க. சர்வாதிகாரம் சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை நான் சொல்லல, இன்றைய தலைமைச் செயலர் ஐயா இறையன்பு எழுதுறார். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி தான் சிங்கப்பூர் என்ற நாட்டை செதுக்கினான் லீ குவான் யூ என்கிற மேதை. அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்புதான். இன்னும் எளிமையா விளக்கிறேன் பாருங்க. ஒரு குழந்தை சாக கிடக்குது, உயிரை காப்பாற்றுகிற ஊசி மருந்து கையில் இருக்குது. ஊசியை போடும்போது குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பிழைக்கும்.
இப்ப வலியை பொருட்படுத்தாமல் ஊசியை போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். குழந்தைக்கு வலிக்குமே நினைச்சா குழந்தை இறந்து போயிடும். படிக்காத மாணவர்களே, இந்த வீட்டு பாடத்தை இந்த பாடம் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக வீட்டில் போய் 3 முறை இந்த பாடத்தை எழுதிவா என்று சொல்வது மாணவனின் பார்வையில் ஆசிரியர் கொடுங்கோலர், சர்வாதிகாரி. ஆனால் அது ஆசிரியரின் நலனுக்கானது அல்ல, மாணவனின் எதிர்காலத்திற்கு நலனுக்கானது. இந்த செயல்தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதில் செதுக்க முடியாது. 6 வயது பச்சிலம் குழந்தையை வன்புணர்வு செய்திடறான், கொலை செஞ்சிடறான், வன்புணர்வு செஞ்சிடறான். அவனை தூக்கி சிறையில் அடைக்கிறோம். இந்த குழந்தையை சாக கொடுத்த பெற்றோர்கள் காசு இருக்குல்ல, வரி காசு, அதுல தான் அவன் சிறைக்குள்ள வந்து சாப்பிடுறான். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? குழந்தையை எடுத்து அடக்கம் பண்றதுக்குள்ள இவனை ஒரே ஒரு தோட்டா முடிச்சு அடக்கம் பண்ணிட்டோம்னா செட்டில். இப்ப 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 பாரு, இப்ப வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பொம்பளை பிள்ளைகளை தொட்டுறாதையா, அவன் சுட்டுருவான் ஐயா, பாத்தியா பாத்தியான்னு. பயம் இருக்கணும். பயம் மட்டும்தான், மரண பயம் மட்டும்தான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்தும். உயிர் பயம் ஒண்ணுதான் ஒழுங்குபடுத்தும். தம்பி, ஒரு ஓட்ட பந்தயத்தில் 2 கோட்டை போட்டு இதுக்குள்ள ஓடுன்னு சொல்றான் தம்பி, ட்ராக்குன்னு. ஒரு ஓட்டத்துக்கே எப்படி இருக்குன்னா ஒரு விதி இருக்குன்னா நாட்டுக்கு இருக்கும், இல்லைன்னா செதுக்க முடியாது, செதுக்க முடியாது. பனைமரத்தை நீ அப்படியே விட்டினா மரமாகுமா? கருக்கு மட்டை வச்சு அப்படியே இருக்கும், ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஒரு கத்தியை வச்சு என்ன பண்ணணும்? மட்டையை கழிக்கணும். பனைக்கு வலிக்கும், ஆனா கழிக்கணும். கழிச்சா தான் பனை பனையாகும். அப்பதான் சமூகத்தை மாற்ற முடியும். இதை பேசினா அந்த அவங்க ஓட்டு போடுவாங்களா, இதை பேசினா அவங்க ஓட்டு போடுவாங்களா? அது ஓட்டுக்காக நிற்கிறவன், நாட்டுக்காக நிற்கிறவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் தான் சொல்றேனே, போட்டா போடு, போடலைன்னா போ. என் கடமை. எங்க தாத்தா படுறல பட்டுக்கோட்டை, காலமறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும் நிறுத்தாது. அது கூட போட்டு கவிச்சு வச்சாலும் கூவி இருப்பாங்கன்னா என் வேலை கூவுறது. நீ எந்திரிக்கிறியோ மறுபடியும் எந்திரிச்சு படுத்து தூங்குறியோ அது ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் கூவுனா அதை கேட்டு நாங்கள் எழுந்திருக்கோம். நான் இல்லை ராஜா, நான் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவின் எச்சம் மிச்சம் நான். நம்முடைய முதல்வர் சொன்னாங்கல்ல, அவன் நீ ஏண்டா ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதி கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கிறான். ஓசோ சொல்றான், என் 2 கைகள் நிறைய விதைகள், விதைத்துக் கொண்டே இருப்பேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும். அதுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. நான் விதைக்கிறேன், நிறைய முளைக்குது, முடிஞ்சா நான் அறுப்பேன், இல்லைன்னா இன்னொரு தலைமுறையில் என் பிள்ளைகள் அறுப்பார்கள். ஆனால் உறுதியாக அறுவடை செய்வேன். அது மாற்றம் வருமா? மாற்ற வருமா? மாற்றம் என்பது சொல்ல அல்ல, அது செயல். நான் மாற்றத்தை விரும்புறேன், நீங்க விரும்புறீங்க, அவர் விரும்புறார். மாற்றத்தை விரும்புகிற எல்லோரும் ஓரிடத்தில் இணைந்தால் ஒரு நொடியில் மாற்றம். அவ்வளவுதான். இந்த காந்தியடிகள் நமக்கு என்ன கற்பிக்கிறாங்க? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார்.